யாரோ வந்திருப்பதாக என்னுடைய சகோதரர் கூறினார். யார் அவர்? எங்கிருக்கிறார்? சுவாமி, அடியவள் வணங்குகிறேன். தலைவா தவ புதல்வா வருகவே தாமரை தாழ்வணிதே வாழ்கவே. தலைவா தவ புதல்வா வருகவே தாமரை தாழ்வணிதே வாழ்கவே. இளையானை புகழ் கொண்ட கலை செல்வமே அருள் வெள்ளமே. நெடுங்காலமாய் வணங்க முடி நெடுங்காலமாய் வணங்க முடி உலகே சென்னை சுரங்கார் தாமரை தாழ்வணிதே வாழ்கவே. உறவில் குரலிலேயே அறிவில் மலரேயே அருளை மொழியிலேயே கண்ணனி தமிழிலேயே அலைகடை எழையும் குடித்து அறநடியில் கடமடித்து அலையின் மகனை அழைத்து அகாவையின் ஆயுதை முடைத்து ஆடும் புகழும் மாறனும் ஆடும் நோவும் சிறுமியோட பாதம் பட்டு வணங்குகிறேன். நல்லாசிகள் வாழ்க பல்லாண்டு. வந்தாரை வரவேற்பதும் வந்தாரை வாழ வைப்பதும் தமிழுடைய மாண்பு. அந்த மாண்புக்கு ஏற்றபடி நல்ல ஒரு வரவேற்பு வரவேற்று உங்களை வாழ்த்துவது என்பது என்னுடைய கடமையாகும். இதோ என்னுடைய வாழ்த்து உங்களுக்காக. வெள்ளிநாயகம் பூ போலே உன் புன்னகையில் பொன்முலகினை கண்டேனம்மா. என் கண்டே கண்ணில் மணியே உயிரே உயிரில் ஒளியே பொன்முலகினை கண்டேனம்மா. பூங்காட்டிலே சிறு பூங்கொடி போல் நடப்பது நாட்டியமே. வரும் சங்கீதம் போல் நீ சிரிப்பது காரியமே. அன்புக்கு 100 ஆசைக்கு 100 முத்துக்கள் சூட்டி நான் காணுவேன். பார்மகளே என்னை பார்மகளே என் உயிரில் ஒளி நீயே. பூப்போலே உலகையில் ஒரு உலகினை கண்டேனம்மா. மகளே வாழ்க, சகல கலைஞானமும் பெற்று தாங்கள் பல்லாண்டு கால வாழ்க வாழ்கவன என் மனமாற உங்களை வாழ்த்தி உங்களை பற்றிய விவரங்களை உங்கள் அண்ணன் வாயிலாக உங்கள் தோழியின் வாயிலாக நான் கேட்டறிந்தாலும் கூட உங்கள் வாயிலாக உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும் என்கின்ற ஆவல் கொண்டு வந்திருக்கிறேன். கேட்கலாமா? கேளுங்கள். கதையின் முறைப்படி உன்னை பற்றிய விவரத்தை இதோ. வண்டு வெளி கற்கண்டு மொழி மாதே வண்டு வெளி கற்கண்டு மொழி மாதே வண்டு வெளி கற்கண்டு மொழி மாதே வதிருக்கும் நாடு சொல்லோதே. நாடு நிலைதான் உணர்ந்த
முறைப்படி தொண்டை கேட்ட நாடு. கேள்விக்கு கதையின் முறைப்படி நல்ல விளக்கம். கதையின் முறைப்படி தான் விளக்கம் ஆனா சொல்லணும். இப்ப மட்டும்தான் நீ கதையை முறையா நடத்துற. ஆனா ஏன்? இதுக்கு முன்னாடி கதையை முறையா நடத்துற அக்கறை எங்க போச்சு எனக்கு தெரியலையே. எப்படி சாமி சொல்றீங்க? ஒண்ணுமே தெரியாது. கதையினுடைய முறைப்படி நாரத மகரிஷி அவனை சந்திக்க வர்றாருன்னு உனக்கு தெரியுமாமா? ஐயோ, அப்படிலாம் எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன அறிவில் வர்ற நாரதருக்கு பதில் சொல்லுவாரு? என்ன அறிவில் நீ சொன்ன? போய் நடிகை திலகண்ட ஆட்டா இப்படி நடிப்பை பிள்ளைகிறாங்க அதானே. வெக்கம் இல்லாம. ஏமா ஏன் புளியில போட்டுக்கிட்டு அதை சொல்ல உனக்கு தைரியம் இருக்குல்ல? அது வெக்கம் இல்லாம சிரிக்கிற? சிரிக்க கூடாதா? ஏன் சிரிக்கிற? ஏன் உன்னையெல்லாம் சும்மா பார்த்தா அவளுக்கு கடுப்பா இருக்கும், இதுல சிரிச்சுக்கிற ஏன் அப்படி அவளை எரிச்சல் வருதுங்கிறேன். உனக்கு என்ன தர்க்கமான நேரம் கொடுத்துருக்காங்கள ஊர்ல? வா தர்க்கத்தில் பேசி 1000 விஷயம் பேசி நான் தயாரா இருக்கேன். எவ்வளவு சவுடாலி எவ்வளவு சேட்டா இருந்தா கேள்வியை கேட்டுவிட்டு பழைய பழைய வாங்க உன் வேலையா பரியா முதல்ல. ஊர் மனசு ஊருக்கார மனசு அப்படி கொய்யணுமா? நல்லா கொஞ்சிக்க. என்ன நாடக பிரார்த்தனை வைக்கிற பேர் ஐயா முருகேச ஐயா பெருமாள் அவங்க பேரும் சொல்லி அப்படியே மனசை கொஞ்சிக்க டெலானி மண்ணு. ஆனால் மேடை நாகரிகம் முக்கியம். முதல்ல சந்திக்க போகிறது யார, என்ன கதாபாத்திரம் தெரியாது உனக்கு. சந்திச்சதுக்கப்புறம் நீ 1000 விஷயம் பேசுவோம், தப்பு இல்லை. சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நீ பாட்டு பாடுறியா, நல்லா பாடுற, அதோட போயிரு. அப்புறம் வர்ற நாரதர் இதுக்கு இப்படி சொல்லுவார், அதுக்கு அப்படி சொல்லணும், சொல்லாமல் போனா அவர் அப்படியே என்ன பேச்சுது? இவ்வளவு மண்டகனம் ஒரு வள்ளிக்கு ஆகாதுமா. சபை நாகரீகத்தை தெரிஞ்சு முறையாக நடத்துகிற மாதிரி இருந்தால் நீ முறையாக நடத்து. இல்லை இப்படித்தான் நான் ஜவடால் சண்டித்தனம் பண்ணுவேன்னா நானும் அதுக்கு தயார் தான். எப்படி ஓ வசதி? எப்பவுமே ஒரு சந்தேகம் வந்தா அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது தவறாகத்தான் அதனுடைய முடிவு இருக்கும். ஆனால் அந்த சந்தேகத்தை இப்படி கேட்டு தெரிந்து கொண்டால் அந்த தீர்ப்பு வெற்றியாக தான் இருக்கும், அதனுடைய முடிவு வெற்றியாக இருக்கும். நீங்கள் அறந்தாங்கி பக்கம் ரத்ன சபாபதி அவர்களே, அறந்தாங்கி பக்கம் அரச குளம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டேன். எங்க ஊரியா தானே அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த பகுதி ஆவுடையார் கோயில் பகுதி, பொன்பேத்தி, அதெல்லாம் அறந்தாங்கி எல்லாம் உங்கள் பகுதி. அதில் நம்ம தாளம் வாசிக்கிற ஜோதின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஊர் தான் அரசர் குளம். கீழ்பாதி. அதான் முக்கியம். அங்கே அரசர் குளம் கீழே பாதி மேலே பாதின்னு இருக்கா இல்லையா? ஆமாம், அதை எப்படி ரெண்டாக்குனான்னு தெரியல. இல்லை, இப்போ பழைய பாளையம் இருக்கு, ஒரே ஊர். ஒருவேளை அது கீழ் பாதியாக இருக்கலாம், மேல் பாதியாக இருக்கலாம், வடக்கு தெருவாக இருக்கலாம், தெற்கு தெரு, இப்படி வித்தியாசங்கள் இருக்குல்ல. அதை முறையாக கேட்டு தெரிஞ்சுக்கிற உனக்கென்ன வலிக்குது? நான் கேட்கிறேன், அவர் பதில் சொல்றாரு. உமக்கு என்னங்கிறேன்? ஆடு நினைதுன்னு ஓனாய்யா ஓன்னு அழுகுது. ஆனா எதிரியா இருந்தாலும் எனக்கு இந்த உங்களை மட்டும் இல்லை, இந்த கட்டை பிடிக்கிற ஆடுகளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக தான் வரும். அதுலேயும் உங்களை பார்த்தா பச்சை மிளகாயை வாங்கி அரைச்சி அப்புன மாதிரி தான் இருக்கும். அட அவசரத்தில் மஞ்சளுக்கு பதிலாக அவன் முகத்தில் அதை அள்ளி அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த வெயிலுக்கு அதுவும் அந்த அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பேசுறிய சவுடாலு, ஆனால் எதிரியாக இருந்தாலும் நியாயமான ஒரு விஷயத்த நீங்கள் கேட்டிருக்கீங்க. வள்ளிக்கு நாரதர் வருவார்னு தெரியுமா? இது இந்த கொல்லத்தருவில் ஊசி விற்கிற கதை தான் இன்னைக்கு. ஏன்னா நாடக கலைஞர்கள் இருக்கக்கூடிய பகுதி, அதுவும் பெரும் நடிகர்கள் இருக்கிற பகுதி இந்த பகுதி. இங்கே வந்து நம்ம ஊசி விற்க வந்தோம்னா அது சிரமந்தான். ஆனால் இருந்தாலும் அதுலேயும் ஊசி விற்று காசு வாங்கினோம்னா தான் பெருமை இல்லைங்களா? ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி நாரதர் வர்றது உனக்கு தெரியுமாம்மா? எப்படி நீ நாரதர் வந்து இந்த பதிலை சொல்லணும் அப்படின்னு சொன்னேன்னு சரியான ஆம்பளையாக இருந்தா சொல்லட்டும்னு நான் சொல்லலாம். கருங்குளத்தார
எல்லார்ட்டையும் நீங்கள் பேசலாம். என்கிட்ட பேசும்பொழுது கொஞ்சம் இல்லை, ரொம்ப கவனமாக பேசணும். உங்களை எச்சரிக்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு சரியான விளக்கம் கொடுக்கணும். முதல்ல பழைய மாநிலத்துக்கு வள்ளி கதையின் முறைப்படி நாரதர் வர்றது வள்ளிக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும் கதையின் முறை, வள்ளிக்கு தெரியாது இல்லைங்க. அதானே கந்த புராணத்தில் இருக்குது. சங்கரதாஸ் சுவாமிகள் அதானே எழுதியிருக்காரு. ஆனால் பழைய மாநில மக்களுக்கு நாரதர் வர்றது தெரியுமா தெரியாதாங்க? ஒருத்தர் சொல்லுங்க போதும். தெரியாம தான் வந்து உட்காந்துருக்கீங்களா? இப்போ என்ன பார்க்கணும், எது நடக்குதுன்னு? பவளக்குடி நினச்சிட்டாங்களோ நாடகத்தை, அள்ளி திருமணம் இல்லை. பழைய மாநிலத்துக்கு நாரதர் வருவாருங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமில்ல. நான் வர்றது தெரிஞ்சு வந்தீங்களா? இப்போ உங்கள்கிட்ட பேசி சமாளிக்கிறது ரொம்ப சிரமம். சரி, நாடக அட்டையிலையாவது பார்த்தீங்களா? கருங்குளம் ஜெயமா வேறு யாராவது சொல்லுங்கள் தயவு செஞ்சு. அவர்கிட்ட பேசுகிறேன்னா நான் குழம்பிடுவேன் போல இருக்கு. நாரதர்னாலே யாருன்னு தெரியாமல் தான் அந்த தம்பி வந்து உட்காந்துருக்கான். என்னப்பா ஐய கடவுளே, பாவத்தே. அது வேற ஏதோ கற்பனையில் வந்திருக்கு. இங்கே இந்த நிலம் நடக்கிற பார்த்து ரொம்ப வருத்தமால போயிருக்கு. அப்போ நாடகத்தில் சரி, பழைய மாநிலத்தில் நாடகம் நடக்கிறத தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. நாடகத்தில் நாரதர் வருவாரா வரமாட்டாரா? அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கல, எனக்கு தெரியாதையா? சரி, அதை விடுங்க, அந்த பிரச்சனையை விடுங்க. இப்போ நான் சொல்ல வந்த பிரச்சனையுமே மாற்றி விட்டாரு. ஹலோ, இங்கே நாரதர் அடிக்கும் மாப்பிள்ளை ஜெயமாதன் அவர்களுக்கு டான்சர் உஷாராணி ஒரு சார்பாக ரூபாய் 51 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்புள் வழங்கி கௌரவப்படுத்திய மரியாதைக்குரிய அருமை சகோதரி நாட்டிய தாரகை உஷாராணி அருமை அண்ணா ரவி அவர்கள் குடும்பத்தார் சார்பாக மனமார்ந்த சிரம் தாழ்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப நாளாச்சு, அது பேர் மறந்து போயிடுச்சு. கோச்சிடாதீங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்குன்னு. ஒரு வார்த்தையை அங்கேருந்து சொன்னால் அதுக்கு விளக்கம் சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனால் இந்த இடத்துக்கு வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அதுக்கு அர்த்தம் சொல்லி ஆகணும். நான் சொன்னேன், ஒரு கேள்வியை கேட்டுட்டு சரியான ஆம்பளையாக இருந்தால் வந்து பதில் சொல்லட்டும்னு சொன்னேன். ஆம்பளையான்னு சொல்லலாமா ஒரு நாரதரை அப்படின்னு அவங்கள்ட்ட இனிமேல் கேட்க மாட்டேன், யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், நானே சொல்கிறேன். என்னது நாரதரை சரியான ஆம்பளையாக இருந்தா அப்படின்னு ஏன் சொன்னேன் தெரியுமா? ஏன் இந்த உலகத்திலேயே இந்த இங்கே உட்காந்துருக்காள எல்லாரும் இவங்கெல்லாம் ஆம்பளையா சாமியா? கேட்டு ஆத்தாடி ஐயா, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக மட்டும் இருந்தா போதியா, நான் பேசிக்கிறேன் உங்கள் சார்பாக. அதே லூஸாக பார்க்குறீங்க. சரியான ஆம்பளையா அப்படின்னு கேட்டது சில ஆண்களுக்கு கோபம் வரும். என்னதான் இருந்தால் அந்த வள்ளியம்மா எவ்வளோ திமிரா ஆம்பளையான்னு கேட்குது ஒரு நாரதரை அப்படின்னு. ஏன் அவர் ஆம்பளையான்னு கேட்டேன் தெரியுமா? ஏன் தப்பாக கேட்கல. இந்த பூலோகத்தில் சண்டை வந்தால் பேசிக்குவாங்க நீங்களே ஆம்பளையா, அந்த அர்த்தத்தில் கேட்கல. நான் சொன்னது பிரம்மனுடைய எல்லாரும் இங்கே உட்கார்ந்துருக்க ஆண்கள் எல்லாம் பெண்ணுக்கு பிறந்தவங்க தான். பெண்ணுக்கு தானே பிறந்தீங்க. அப்போ நீங்களாம் பெண் சம்பந்தப்பட்டவர்கள். ஆம்பளைக்கு மட்டும் பிறந்தீங்களா? இல்லை. ஆனால் நாரதர் அப்படி அல்ல. பிரம்மனுடைய தொடையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவர் நாரதர். இது புராணம் சொல்லுது. அதுக்கப்புறம் ஒரு ஆம்பளை இருக்கார், யார் தெரியுமா? முருகப்பெருமான் ஒருத்தர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர். அவர் பராசக்திக்கு பிறக்கலை. அப்போ நாரதரும் முருகனும் மட்டும்தான் ஆணுக்குள்ளேருந்து தோன்றியவர்கள். அப்போ இவங்க 2 பேரும் தான் ஆம்பளைய. புரியுது நான் சொல்கிற விஷயம்? நீங்கள் பேச்சுக்காக பேசிக்கிறீங்க. ஐயப்பன் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு.
யார்? ஹரிஹரன். அப்படின்னா ஹரின்னா மகாவிஷ்ணு, அரன்னா சிவன். ஹரிஹரன் மோகினியாக மாறிட்டார். அப்போ பெண்ணாக மாறினதுனால அவர் ஆம்பளைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் என்ன விளக்கம் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் விளக்கம் சொல்ல தயாராக இருக்கேன். இப்போ எங்களுக்கு பேச நேரம் குறைவாக இருக்குது, நான் சொல்லிடுறேன். ஏன் ஆம்பளையாக இருந்தா அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே பிரம்மனுடைய தொடையிலிருந்து தோன்றியவராக இருந்தால் என்று அர்த்தம். நான் கேட்ட ஆம்பளையா அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு உண்மையிலே பிரம்மனுடைய தொடையிலிருந்து தோன்றியவராக இருந்தால், சரியான ஆம்பளையாக இருந்தால், அந்த அர்த்தத்தில் நான் ஆம்பளையான்னு கேட்டேன். விளக்கம் நான் சொல்லிட்டேனா? இந்த கருங்குளத்தார் நாரதர் சொல்கிறாரு, நான் கேள்வி கேட்குறேன், திருத்தணிக்கு இன்னொரு பேர் இருக்கும்ல, சரியான பொம்பளையாக இருந்தா அப்படின்னு சொன்னார்ல. இப்போ சொல்கிறேன், நீர் உண்மையிலேயே உங்கள் அப்பனோட தொடையிலிருந்து தோன்றினவராக இருந்தா, என்னை பொம்பளையான்னு சொன்னதுக்கு முதல்ல நான் கொடுத்த மாதிரி சரியான விளக்கு. நீ கைத்தட்டி வம்ப கட்டி விடுங்க, நடக்கட்டும். என்னைய பொம்பளையான்னு கேட்கலாமா? எதுக்கு கேட்டீங்க அந்த வார்த்தை? சரியான விளக்கத்தை சொல்லுங்க, கதையை அப்புறம் நடத்துவோம். ஒரு உன்னை நீ பேசின பேச்செல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பழமொழி தான் ஞாபகத்து வருது. குரங்கு நின்று கூத்தாடிய கோலத்தை கண்டு அரங்கு முன் நாய் ஆடி கொண்டாடியதாம். கரங்கள் நீட்டி பேசும் கைவரை கண்டு சிரங்களாட்டி மெச்சினார், அது அறிவில்லார் செய்கையே அப்படின்னு ஒரு பழமொழி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பழமொழியா கவியா? இது வந்து கவியா உனக்கு தெரியாம தான் கேட்குறேன். சரி, கொஞ்ச நேரம் உங்கள் திருவாயை கொஞ்சம் மூடிட்டு இருந்தீங்கன்னா நான் பேச தொடருவேன். இல்லை, நான் என்ன கேட்டேன் உனக்கிட்ட? கதையின் முறைப்படி நாரத மகரிஷி நான் வந்திருக்கேன், நீ கதைப்படி நீ வள்ளி, ஒரு வள்ளி ஆகி உனக்கு நாரதர் தான் வருவார்னு தெரியுமாமான்னா, நீ அதுக்கு விளக்கம் சொல்லுமான்னா, ஓன் சௌரியத்துக்கு ஊருக்காரோட இன்னைக்கு பழைய பல நாடகம் தானே, நாடகத்துக்கு நாரதர் வருவார்னு தெரியுமில்ல. ஐயா, நான் இனிமே ஊருக்காரர்களோட கேள்வியே கேட்க மாட்டேன். அதை பார்த்து நீ பேசாமல் இல்லை கொஞ்ச நேரம். நான் கதையின் முறைப்படி கேட்டா அதுக்கு நீ விளக்கம் சொன்னியா? ஆமாம் சாமி, நாரத மகரிஷி வருவார்னு வள்ளி ஆகிய எனக்கு தெரியும், நான் அந்த இடத்துக்கு நான் போவே இல்லையா? நான் ஒன்றும் ஜெயமாதவனும் நீர் ஒன்றும் திலகவதி ஒன்றும் கிடையாது. இங்கே ஜெயமாதன் திலகவதி பேசுகிறக்கா இங்கே எவ்வளோ பெரிய மேடை போட்டு கொடுத்துருக்காங்க. நான் கதையின் சாராம்சத்தை விட்டு நான் நழுவுனா, நீ நழுவுன, உனக்கு நான் பதிலடி கொடுத்தேன். இதில் வேற ஆம்பளையா கட்ட அப்படியே விளக்கம் சொல்லி மக்கள் மனதை அப்படியே அந்த இடத்த. ஆனால் உன் தொழிலை விட உன் தொழில் நுணுக்கம் எங்கே இருந்தாலும் இப்படி கேட்டுவிட்டானே, நாரதர் வள்ளிக்கு தெரியுமான்னு இதை அப்படியே பேச்ச மக்கள் மனசை மாற்றணுமேனு நீ அதுக்கு விளக்கம் சொல்லுவியா? நான் இப்படி கேட்டல, அப்போ இதுக்கு இதுதான் அர்த்தம், முருகன் மட்டும்தான் ஆம்பளை, நாரதர் மட்டும்தான் ஆம்பளை கேட்டாங்கள ஊரில். ஆனால் நீ அதை சொல்லிவிட்டு திருப்பி எனக்கிட்ட திருப்பிட்டு பாரு எங்க. சரி, நீ கேட்ட, நீ திருப்பி நான் உனக்கு சொன்னேன், இதுக்கு மட்டும் சொல்லிட்டு போகட்டும். கேட்டாங்களாங்கிறீங்க, கேட்ட ஊரே மாற்றி போடுறாங்க. ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால், இப்போ இவ்வளவு இப்போ ஐயப்பன் கேட்டார்ல, ஐயப்பன் இப்போ ஆம்பளை இல்லையா? ஆமாம், அவர் எம்பெருமான் மகாவிஷ்ணு பெண்ணாக மாறி கூடியதால் என்னதான் பெண்ணா அவர் ஆணாக இருந்தாலுமே பெண்ணாக அவள் மாறிவிட்டாள் அப்படின்னா அது பெண்ணின் தான் கணக்கு வரும். அதனால் ஐயப்பனுடைய பிறப்புக்கும் பெண் சம்மந்தப்பட்டிருக்கிறாள். அந்த அந்த கூற்றை நான் ஏற்றுக்கிறேன். இப்போ நீ ஐயப்பன் கோயிலுக்கு நீ போக நினைச்சேன்னா நீ போயிடுவியாம்மா? இப்போ போக முடியாது. வேற எப்போ போவ? நான் ஒரு 50 வருஷம் ஆகணும். இன்னமும் 50 வருஷம் ஆகணுமா? ஆமாம். இல்லை, பொதுவாக 50 வருஷம் ஆனால் போதுமா? 50 வயசு இல்லை, எனக்கு இன்னும் ஒரு 50 வருஷம் ஆகணும். ஒரு பெண் குழந்தை பிறக்குது, அந்த பெண் குழந்தை பருவமடைகிற வரைக்கும் ஐயப்பன் கோயில் போகலாம். ஆமாம். ஒரு நீ சொன்ன மாதிரி 50 வயசுக்கு மேலே ஐயப்பன் கோயில் போகலாம். அந்த இடைப்பட்ட காலத்தில் ஏமா போகக்கூடாது? நல்ல கேள்வி. ஏறுங்க, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன உன்னை மரியாதை கெடுக்கிற மாதிரி இப்போ என்ன கேட்டேன் உன்னைய? தப்பா கேட்டாரு. அதானே, நான் என்ன பெரிய அப்படி கிடையாது. வேற, அதாவது ஒரு பெண்ணு என்ன கேட்குறீங்க? என்ன கேட்குறீங்களா? குழந்தை இருக்கும்போது ஐயப்பன் கோயில் போகிறாங்களாமா? பெண் குழந்தையெல்லாம் கூட்டி போகிறாங்களாமா? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கூட்டி போறது இல்ல. ஆனா குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு கூட்டிட்டு திரும்ப வர்றாங்கல்ல, அந்த இடைப்பட்ட காலம் ஏன் போறது இல்லைன்னு கேட்கிறேன். ஆனா உங்களை விட
உங்கள் தொழில் நுணுக்கம் நல்லா இருக்கு. இதில் என்ன மாதிரி தொழில் நுணுக்கத்தை கண்ட? என்ன எந்த வார்த்தையை ஒரு சபையில் சொல்ல முடியாதோ அப்படி ஒரு வார்த்தையை ஒரு கேள்வியை கேட்டுவிட்டோம்னா இந்த அம்மா திக்கு முக்காடி போய் நின்றும்ல. எது? ஆனா நாரதர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தடுமாறிடுச்சியா. என்னவான்னு சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன வார்த்தையை கேட்டுவிட்டேன். இப்ப எப்படியா போய் நான் ஒரு சபையில சொல்றது? என்னம்மா சொல்ல? ஏன் பெட்டிக்காரங்களே என்ன எனக்கு நான் அப்படியெல்லாம் தப்பாக கேட்டுவிட்டேன். ஏமா என்ன கேட்டாரு? ஒரு இதை பத்தி பேச வேண்டிய விஷயம் தானே. சின்ன அப்பா நீங்க வர வர அதிகமா தெரியணும்ல. அது எதுக்கு போறதில்ல? இதைத்தான் தெரிஞ்சுக்கணுமா அவங்க முக்கியமா? தெரியாம எவ்வளவு பேர் இருப்பாங்க, தெரிஞ்சுக்கணும்ல. சரி, ஒரு விஷயம் ஒன்றும் விஷயம் இல்லை. ஒரு சில பேர் அழகான விஷயத்த அசிங்கமா பேசுவாங்க. இதெல்லாம் அழகான விஷயம் தான்மா. ஒரு சில பேர் அசிங்கமான விஷயத்த அழகுபடுத்துவாங்க. நீ எப்படி சொல்றீங்க பாப்போம். இது ரெண்டும் உண்மை. உன்னுடைய திறமை பொறுத்து, நீ சொல்றத போறத பொறுத்து தான் என் கேள்வி அழகா அசிங்கமான அவங்க முடிவு பண்ணுவாங்க. இது அழகானதும் கூட அசிங்கமானதும் கூட ரெண்டுமே கலந்தது. இது அழகானதுன்னா ஒரு பெண் ருதுவாகிவிட்டால் ஒரு குழந்தையை, ஒரு உயிரை தாங்கும் சக்தி அவளுக்கு வந்துடுது இல்லையா? அது அழகான விஷயம். ஆனால் அந்த ஒரு பெண் ருதுவாகிவிட்டால் கோவிலுக்குள்ளே போகக்கூடாது. அது அசிங்கமான விஷயம். இது நான் ரொம்ப என்னுடைய கதாபாத்திரத்துக்கு இதுக்கு கீழே இறங்கி பேச முடியாது. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? ருதுவாகுவதற்கு முன்பதாக போகலாம் சபரிமலைக்கு. அதன் பிறகு அந்த ருதுவாகக்கூடிய காலம் நின்ற பிறகு ஐயப்பனுடைய ஆலயத்துக்கு போய் தரிசனம் பண்ணலாம். சரி, இப்போ உன்னுடைய கூற்றுப்படி, நீ சொன்ன விளக்கத்துப்படி ஐயப்பன் போகணும்னா ஒன்று பூ பெய்வதற்கு முன்னாடி போகலாம், இல்ல பூ பெய்யக்கூடிய அந்த காலநிலை நின்ற பிறகு அப்புறமா போகலாம். இடைப்பட்ட கடந்து போக முடியாது. ஏன்? அப்ப அவ பெண் குழந்தையாக இருக்கிறாள். பூ பெய்து விட்டால் அவ பொம்பளை பிள்ளையா மாறிடுறா. நீ இந்த கேள்வி கேட்டியே, என்ற கேள்வி கேட்கறதுக்கு சின்ன பிள்ளையா இருந்தா என்ன கேள்வி கேட்கவே கூடாது. என்ன கேள்வி கேட்கறதுக்கு தகுதியான சரியான கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருந்தா தான் கேள்வி கேட்கணும். நீ உள்ள இருந்து சோப்பட்டையில நீ சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையா எனக்கு தெரியாது. சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது பெண் குழந்தைங்கிறோம், பூ பெய்து விட்டால் பொம்பளை பிள்ளையா இருச்சுங்கிறோம். அதுதான் நீ சரியான பொம்பளையா இருந்தா, அதாவது நீ பெரிய ஆள் ஆகிட்டேனா, பூ பெய்யல நீ சின்ன பிள்ளை தானே, பூ பெய்து விட்டா நீ பெரிய ஆள் தானே, அதனால நீ இன்னும் சின்ன குழந்தையா இருந்து கேட்கறியா? தம்பி அதை சும்மாதான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன்டா, ஏன்டா நோண்டிக்கிட்டே இருக்க? அதுதான் கேட்டேன். சரியான பொம்பளையா இருந்தான்னா நீ பூ பெய்து விட்ட ஒரு பெரிய பிள்ளையா இருந்தா வந்து பேசுதான், இல்ல பச்சை பிள்ளையா இருந்தா அப்படி நம்பிராஜ கூட்டி போய் வீட்டில் வச்சுக்கிறோம். அதுக்கு அதை கேட்டேன். வர்றது நல்ல சரியான பொம்பளையா இருந்தா பேசட்டும்னு. இப்போ இதில் என்ன நீ குறை கண்டுபிடிச்ச? உன்னை தவறாவோ இல்லை உன் கதாபாத்திரத்தை தவறாவோ இல்லை நீ வந்து கல்யாணம் பண்ணி பிள்ளை பார்க்காம இருக்கு அந்த மாதிரி இந்த வார்த்தையை நான் கொடுத்தனா? ஒரு சில பேர் வார்த்தைகளை அவசரப்பட்டு சொல்லிவிடுவாங்க. அதுக்கு விளக்கம் கேட்டால் எப்படி என்ன சொல்றது அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் நல்லா சமாளிக்கிறீங்க. இப்போ நீ சொன்னதுக்கோ நான் சொன்னதுக்கோ அதுக்கு சரியா போச்சு. விஷயத்துக்கு வருவோம். திருப்பரங்குன்றத்து நீ சரிதான் பாட்டு நீ தான் பாடுன. ஆமா, நீ பாடின பாட்டுக்கு நீல விளக்கம் சொல்லியிருக்கணும். நீ பாட்டை பாடிவிட்டு அப்படி ஒன்று யாரும் எழுதி வைக்கல. இதுக்கு பேர் தான் திமுருன்னு அர்த்தம். நம்ம ஒரு பாட்டை பாடி நம்ம அதுக்குள்ள ஒரு கேள்வியை எதிராளி கேட்டா, இப்ப இதே பாட்டை நான் பாடி இருந்தேன்னா நீ கேட்கலாம், என் தம்பி இப்படி பாடினீல இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. பாட்டை நீயே பாடிக்கிருவ, அதுக்குள்ள கேள்வி நீயே கேட்டுக்கிருவ. அங்கேதான் நீங்க விஷயத்துக்கு கவனிக்கணும். பாட்டு தான் நான் பாடுனேன், கேட்குற கேள்வி திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறவர் முருகன் தானே. ஆமா, முருகன் உங்களுக்கு என்ன முறை வேணும்? முருகன் உங்களுக்கு என்ன முறை வேணும்? மைத்துனர் மாப்பிள்ளை முறை வேணும். உங்க மச்சானை பத்தி தானே கேட்டேன். அதுக்கு நான் என்ன ஊர் உலகத்தில் உள்ள கதையை கேட்டேன். சரிம்மா, நீ என் மச்சானை பத்தியும் கேட்டேன். ஏன் நான் சம்மந்தம் இல்லாம கேட்டேனா? நீ யார இவ்வளவு நேரம் காவலுக்கு வந்து யார நீ கும்பிட்டுக்கிட்டு இருந்த? நான் முருகனை தான் வணங்குறேன். எனக்கு காட்சி என் மச்சான் என் மாப்பிள்ளை தான். உனக்கு நீ அனுதினமும் கும்பிடுற குல கடவுள். ஆமா, ஏன் நான் சம்மந்தம் உடனே நான் கேட்டேனா? ஏன் குல கடவுள் நானே கேட்டேன். நீ சொல்ல வேண்டியதானே? நான் தானே முதல்ல கேட்டேன். பேச்சா? ஆமா, ஒன்றுக்கு பிறகுதானே இரண்டு.
இப்போ உன் பிரச்சனை என்ன இப்போ? பதில சொல்லுங்க. திருப்பரங்குன்றம் தான் பேர், எல்லாருக்கும் தெரியும். நீ இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துக்கு நீ போனீனாவே அந்த கோயிலுக்கு முன்னாடியே எழுதி வச்சிருப்பாங்க பெரிய எழுத்துல, முருகப்பெருமானின் முதல் படை வீடு. போய் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேனே. நீங்கள் யாருக்கா திருப்பரங்குன்றம் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஐயா, முதல் படை வீடுன்னு எந்த ஊர் எழுதியிருக்காங்க? அங்கே கேட்டாதீங்க. நான் திருச்செந்தூர் தான் போயிருக்கேன், திருப்பரங்குன்றம் போனது இல்லை பாரு. இல்லை, அதெல்லாம் போயிருக்காங்கடா. அது ஒன்றும் பஞ்சாயத்தில். என்னப்பு உங்களை சொல்லலை இந்த ஐயாவே, என்ன குழப்பி விட்டாரு. சொல்லுங்க, உங்களுடைய கருத்தை நான் ஏத்துக்கணுமா இல்லையா? நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துட்டு சரி, கொஞ்ச நேரம் இருமா. திருப்பரங்குன்றம் போயிருக்கீங்க, வேற என்னப்பு? ஓ, அப்ப அந்த அம்மாலா நீங்க? நாங்கள ஏன் பாக்க அடிக்கிறீங்க? எனக்கு ஊர்ல ஆள் இருக்கியா? அப்ப அந்த ஊருக்கு பேர் என்ன அப்படின்னு நீ கேட்டிருக்க. அது அப்ப முருகன். சரி, உங்க அப்பா முருகன். எந்த ஊருக்கு போனாலும் சரி நீ போடி தைரியமா. நான் ஒரு ஆளை அனுப்பிச்சு விட்றேன், உன் பக்கம் பேசுறதுக்கு நான் அனுப்புறேன். இல்லை, அவர் அனுப்பிச்சு விட்றாலும் அவர் அனுப்பிச்சு விட்ட ஆளு 100 ரூபாய் கொடுத்து உட்கார வைக்கிறாளான்னு தெரியலையே. அந்த மாதிரி பழக்கம்லாம் நமக்கு கிடையாது, இருக்காது. ஆனா உன்னை பேச்சின் ரசிகராக கூட இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இருக்கட்டும். திருப்பரங்குன்றம் எனது பேர் இல்லை. இல்ல 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 அதைத்தான் நான் சொல்ல. இல்லமா அதான் இல்ல இல்ல. அப்ப அது இல்ல. அப்ப அது என்ன? சரி, அப்ப அது படை வீடுனா திருத்தணி போயிருக்கீங்களா? போனது இல்லையா? கொஞ்சம் கேள்வியாவது பட்டிருப்பீங்க. திருத்தணி அதுவும் போயிருக்கீங்களா? சந்தோஷம். திருத்தணி என்பது இல்லை, நான் ஏன் கேள்வி உங்களுக்கு புரியுதுல. கோபத்தை தணிக்க சூரனை அழிச்சிட்டாரு முருகன். சூரனை அழித்த கோபத்தை தணிக்க அமர்ந்த மலை தான் திருத்தணிக்கை மலை. சென்னைக்கு பக்கத்தில் இருக்கு. சரி, அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த திருத்தணி அங்கே தான் இருக்கு. ஆமாம், சுவாமி மலை கும்பகோணம் பக்கத்தில் எல்லா ஊர் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குல்ல, அது போல கோபத்தை தணிக்க அமர்ந்ததால தான் திருத்தணிக்கைன்னு பேரு. ஆனால் அதுக்கு அது பேர் இல்லைல, அதான் பேரு அப்படின்னு சொல்லல, அப்படின்னு சொல்ல வந்தேன். அதான் பேருன்றீங்களா? அது பேர் இல்லை, திருத்தணின்ற பேர் கிடையாது. என்ன இருக்கு? ஆமா, திருத்தணி தானே, அதை சொல்லி போறோம், அதை சொல்றாரு. நீ கொஞ்சம் இருமா, உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்போ நீங்க போனீங்கன்னா திருப்பரங்குன்றத்துக்கு தான் நீங்க இப்போ நேராக போகணும். திருப்பரங்குன்றது இப்போ உள்ள பேரு. இந்த அம்மா கேட்கறதுன்னா திருப்பரங்குன்றதுக்கு முன்னாடி உண்மையான பேர் இந்த அம்மா கேட்குறாங்க. அதே மாதிரி நானும் கேட்டிருக்கேன். திருத்தணி இன்னைக்கு நீங்க போகலாம், திருத்தணி இன்னைக்கு பேர் இருக்கு, ஆனா அதோடைய உண்மையான பேரு வேணாமா? அது பேர் இருக்கு, திருத்தணிக்கும் உண்மையான பேர் இருக்கு. என்னன்னு நீ சொல்லு. எதுக்கு திருப்பரங்குன்றத்துக்கு வேறு பேரு, அதுக்கு என்ன காரணம் நான் சொல்றேன். இன்னைக்கு பழைய பாலத்தில் நின்றுட்டு இருக்கோம் இல்லையா? இது என்ன மாவட்டம்யா? திருச்சி மாவட்டம். திருச்சிராப்பள்ளிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஆரம்ப காலத்தில் அதுக்கு ஒரு பேர் இருக்குது தெரியுமா? அபிதான சிந்தாமணிங்கிற நூல் சொல்லுது, திரிசிரன் என்று சொல்லக்கூடிய அசுரனை சிவபெருமான் அழித்ததால் அவனுக்கு அந்த இடத்துக்கு பேர் திரிசிரன். அதை அழித்து பள்ளி கொண்ட காரணத்தினால் திரிசிரன் பள்ளி நாளடைவில் திருச்சிராப்பள்ளியாக மாறியது. இது புராணம். அதுபோல் திருத்தணின்னு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கமே, ஆனால் அதற்கு முன்பதாக அடிப்படை பேரும் ஒன்று இருக்குது. அதுபோல் திருப்பரங்குன்றம் சொல்லிக்கிட்டு இருக்கமே, அதுக்கு அடிப்படை பேர் இருக்குது. அப்போ திருப்பரங்குன்றத்துக்கு அடிப்படை பேர் என்ன? இந்த பாட்டை எழுதுறது யாரும் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, நீ பாண்டிய திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி அந்த பாட்டில் வச்சுதான் இவ்வளோ அக்க போரு. எழுதுனாலையோ பாட்டு பாடுனால பற்றிய பிரச்சனை இல்லை. நீ பேச ஆரம்பிச்ச பரவாயில்ல, நீ பாட்டை பாடிக்கிட்டு உன் ஜெபரித்தி என் கேள்வி என்ற திருப்பி பத்தியா எவ்வளவு சேட்டாருன்னு உனக்கு. புலவர்கள் கவிஞர்கள் புராணங்களை படித்து அதனுடைய பெருமைகளை எடுத்து கவிதையாக வடித்து பிறகு அது ஏங்க பாட்டுக்கு மெட்டுக்கு பாட்டாங்க. ரெண்டுமே இருக்கு. சில பேர் மெட்டுக்கு பாடல் எழுதுவாங்க, அதிக வரிக்கு மெட்டு போடுவாங்க, ரெண்டுமே இருக்குதா? அது எப்படிங்க? சினிமாவில் வந்து டியூன் போட்டு தான் பாட்டு எழுத சொல்லுவாங்க, அது மாதிரி எழுதணும் முடியுமா? அது மாதிரி முதல்ல ஆரம்ப காலத்தில் கவிதை நடையாக எழுதி அதுக்கு மெட்டு போடுவாங்க. அதுதான் ஆரம்பம். அதுக்கப்புறம் மாறிடுது. நன்றிங்க. அப்போ முதல்ல அதை எழுதிடுவாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு மெட்டு போடுவாங்க தானே. நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்,
எழுதியாச்சு, மெட்டு போட்டாச்சு, பாடியாச்சு. ஆனால் ஒவ்வொருத்தரும் பாடும் பொழுது புராணங்களை படித்து அதனுடைய பொருள் தெரிஞ்சு தான் எழுதுவாங்க பக்தி பாடல்கள். எழுத்தாளர்கள் பக்தி பாடல்களை இல்லை திரைப்பட பாடல்களோ அப்படி எழுதுவாங்க. ஏன் ராமாயணத்தை படித்து தான் எழுதினாரு, மக்களுக்கு புரிகிற மாதிரி போய் சேர்ற மாதிரி. கவிஞர் கண்ணதாசன் ஐயா பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மால் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன், கை வண்ணம் அங்கே கண்டேன், கால் வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். அப்புறம் என்ன சாமி எப்படி வள்ளி தனியாக பாடல சூப்பராக பாடுது. நீங்கள் பெட்டி சுதியை பிடிக்காம இருக்கணும் எனக்கு தெரியும். உன்னை விடவா இந்த புள்ள சுதியை பிடிக்காம ஒழுங்கா பாடுதான் உங்கள் வேலைப்பாடு எனக்கு தெரியுங்க. எப்படியால் நீங்கள் இதை இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ராமாயணத்தை முழுமையாக படித்த கவிஞர் கண்ணதாசன் ஐயா இந்த பாட்டு எல்லாரும் கேட்டிருக்கீங்களே. இதில் என்ன சொல்கிறாரு? கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன்கிறாரு. கை வண்ணம்னா என்ன? மிதிலையில் சீதையை திருமணம் முடிப்பதற்காக என்ன பண்ணார்? சிவதனுசை ஒடிச்சார்ல. அப்போ கை வண்ணம் அங்கு கண்டேன் மிதிலையில், கால் வண்ணம் இங்கு கண்டேன். அகலிகையை கல்லாக போக கிடந்து சாபத்தை கொடுத்துட்டாரு அவருடைய கணவன் கௌதம மகரிஷி. ஐயா எனக்கு சாப விமர்சனம் எப்பையா? ராமனுடைய பாதம் எப்பொழுது உண்மையில் படுகிறதோ அப்போ நீ பெண்ணாக மாறுவாய். இது ராமாயணத்தினுடைய கதை. படித்து என்ன பண்ணுறாரு? மக்களுக்கு சுலபமாக போய் சேர்ற மாதிரி நம்மளாம் நினச்சிட்டு கை வண்ண அந்த பொம்பளை கை காலத்தான் வர்ணிக்கிறான்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் கவிஞர் என்ன பண்ணுறாரு? கை வண்ணத்தை மிதிலையில் கண்டேன் ஐயா, உன்னுடைய கால் வண்ணத்தை அகலிகை கல்லாக இருக்கும் பொழுது பெண்ணாக மாறினாலே அப்பொழுது கண்டேன்கிற மிகப்பெரிய ராம காவியத்தையே இந்த பாடலில் புகுத்தியிருக்காரு. இதிலிருந்து நான் உங்களுக்கு என்ன கூறுகிறேன் தெரியுமா? அப்போ திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா அப்படின்னு அவங்க பாடியிருக்காங்களே, அது திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்னு ஏன் பாடணும்? ஏன் பழமுதிர் சோலையில் எதிரொலிக்க கூடாதா? ஏன் பழனியில் எதிரொலிக்க கூடாதா? ஏன் ஒரு திருச்செந்தூரில் எதிரொலிக்க கூடாதா? இதையும் கேட்பேன், பதில் சொல்லணும். ஆனால் அடிப்படை தெரிஞ்சவர் தானே. நாங்கள் முக்கால உணர்ந்த ஞானி, ஈரேழு 14 செல்லக்கூடிய ஒரு இன்னைக்கு கத்தியா பாப்பா அந்த ஒளிப்பான்ல நீ. சரி பா, நல்ல அருமையான பேச்சு. அதை விட சிறப்பான பாடல் அருமையாக இருக்குது. சிறப்பு. இப்போ என்ன காரணம்னா, சொன்ன மாதிரி பக்தி பாடல்கள் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு எழுத்தோ ஒரு பெயரோ மாடுனா கூட அது பொருள் மொத்தமாக மாறிடும். நீ சொன்ன போல கவியரசர் எழுதிய அனைத்து பாடல்களிலுமே ஒரு அர்த்தம் உண்டு. அதே கவியரசர் எழுதுறாரு திருவிளையாடல் படத்தில் அருமையான ஒரு பாடுதல், இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனைன்னு பாட்டு கேட்டிருக்கியாமா? அதுல அருமையான ஒரு வரி வரும். சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனோம் அப்படின்னா அங்கே சொக்கநாதரை பார்த்து மீனாட்சி பார்க்க போகும் பொழுது அங்கே இடையிலேயே ஒரு கிணறு போன்ற ஒரு வடிவமா, ஒரு வன்னி மரம் போன்ற ஒரு வடிவமா, ஒரு சிவலிங்கமோ பக்கத்திலே இருக்கும். எதுக்குடா கோயில் கருவறைகளுடைய சிவலிங்கத்தை கொண்டாந்து வெளியில் போட்டிருக்காங்க? நிறைய பேர் சந்தேகம் வரலாம். காரணம் என்ன? ஐயா கவியரசர் அந்த 64 திருவிளையாளர்களில் சிவபெருமான் சொன்னார் மிகப்பெரிய ஒரு சம்பவம். ஏன்னா தன்னுடைய தாய் மாமன் தன் அக்கா மகளை திருமணம் பண்ணுறாரு, வர்ற வழியில் இறந்து போயிடுறாரு. இறந்து போன அக்கா மகளை வேறு வழி இல்லாமல் திருமணம் பண்ணிக்கிறார். ஏன்னா அவர் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி மதுரையில் ஒரு மனைவி, அந்த மனைவி கேட்குறா, அப்போ நீ இந்த பிள்ளையை திருமணம் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் போயிருக்காயின்னு. அப்போ தான் இவர் சொல்கிறாரு, இல்லைம்மா நான் செத்து போயிட்டேன், என்னை உயிர் பிச்சது இந்த பிள்ளை தான், வேறு வழி இல்லாமல் நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் எவ்வளோ சொல்கிறார். ஆனால் அதை யாரும் ஏற்றுக்கலை. நீ கல்யாணம் பண்ணதுக்கு நடந்தது யார் சாட்சி? ஐயா அங்கே யாரும் இல்லைப்பா, அங்கே ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு, ஒரு கிணறு இருந்துச்சு, ஒரு வன்னி மரம் இருந்துச்சு, அவ்வளோதான் சொல்லிட்டார். ஏப்பா அப்போ நீ கல்யாணம் பண்ணது உண்மைதான்னா எங்கே அந்த சிவலிங்கத்தை கொண்டாந்து சாட்சி சொல்ல விடு.
என்று சொன்ன உடனேயே சிவலிங்கமே வந்து ஆமாப்பா இந்த பெண் தான் இவன் உயிரை காப்பாற்றினா அதுக்கு நன்றி கடனாத்தான் இவர் கல்யாணம் பண்ணாரு என்று சிவலிங்கம் வந்து சாட்சி சொன்னதான். இவ்வளவு பெரிய கதையை சிறு வரியில் சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, 2 வரியில் அவ்வளவு பெரிய கதையை சுருக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். ஒரு கை தட்டு கொடுங்கப்பா. நாடகம் பார்க்குற மாதிரியே உட்காந்துக்கிட்டு நியாயமாக தான் ஏற்றுக்கிறேன். இல்லை, உண்மையிலேயே அற்புதமான விஷயம். நான் அந்த கதை படிச்சிருக்கேன், கதையை படிச்சிருக்கேன். ஆனால் இந்த பாடலில் உண்மையை நான் ஒத்துக்குவேன். எப்போவுமே இந்த பாடலில் இந்த வரியை கொடுத்துருக்காருன்ற விஷயத்த நான் வணங்குற முருகன் மேலே ஆணையம் இன்னைக்கு தான் உங்கள் மூலமாக நான் கேட்குறேன். இந்த 18 வருஷ அனுபவத்தில் நான் சொன்ன ஒரு விஷயத்த ஏற்றுக்கிட்டு ஆமாங்க நல்லாத்தான் சொல்லியிருக்கேன்னு இப்போ தான் தடவை நான் கேட்குறேன். கல்லுக்குள்ள ஒரு ஈரம் சந்தோஷம் சொன்ன பார்த்தியா, நல்ல விஷயங்கள் நல்ல கருத்துக்கள் சந்தோஷம். இப்போ நீங்கள் போய் விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு புத்தகத்தை எடுத்து படிக்கணும். ஆனால் அப்படி இல்லை, நாடகத்தை பார்த்தாலே 1 மணி நேரத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சுலபமாக. விஷயத்தை வந்துருவோம். நீ கேட்ட கடைசி ஒரு விஷயம் கேட்ட, ஏன் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் ஏன் பழனியில் எதிரொலிக்கணும், இல்ல சுவாமிகளை எதிரொலிக்கணும், ஏன் சொல்லாம திருத்தணியில் எதிரொலிக்கும்னாரு. நீ வேலையை காட்டுற, என் கதையை முடிச்சு என் கதாபாத்திரத்துக்கு எடுத்து எப்படி நான் உன்னை கொக்கி போட பார்த்தனோ, நாரதர் வர்றது எப்படிமா உனக்கு தெரியும், நான் எப்படி உன்னை கொக்கி போட பார்த்தனோ அது மாதிரி நீ எனக்கு கொக்கி போட பாக்குற. எப்படின்னு புரியுதா? ஏன் திருத்தணி எதிரொலிக்கும்னு பாடினாரு. சரி, நான் கதையை முடிக்கிறேன். உன்னைய தான் முருகன் கல்யாணம் பண்ண போறாரு. ஊர்ல அவதாரம் 50,000 போட எனக்கு 50,000. சரி, இதுக்கு விளக்கம் சொல்ல வச்சது யாரு? இந்த வள்ளி. போடுங்க, இதுக்கு 1 லட்சம் அவதாரம். நீ 1 லட்சம் அவதாரம் வாங்குவ. அதை ஞாபகம் வச்சுக்க. விஷயத்துக்கு வரேன். அப்ப ஏன் திருத்தணி எதிரொலிக்கும்னாரு. முருகப்பெருமான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு பழனியில கொண்டு வச்சாரா இல்லையே. சுவாமிகளை கொண்டு வச்சாரா இல்லையே. திருச்செந்தூர்ல கொண்டு வச்சாரா இல்லையே. உன்னை கல்யாணம் கொண்டு எங்கே வச்சாரு? என்ன எனக்கு கல்யாணம் இருமா, நடக்க போறது உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும்ல. நான் சொல்லலாம், நீ சொன்னா தப்பு. நான் சொல்லலாம், எனக்கு முக்காலம் எனக்கு தெரியும். உன்னை கல்யாணம் பண்ணி முருகன் எங்க உன்னை வைக்க போறாருன்னா திருத்தணியிலே. அப்ப பொண்டாட்டி தெய்வயானை இருக்குது திருப்பரங்குன்றத்துல, 2வது பொண்டாட்டி வள்ளி இருக்குது திருத்தணியில. அதுதான் இந்த பாடல் எழுதப்பட்டது. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருப்பரங்குன்றம் சொன்னா வள்ளி சும்மா விடுவாளா? ஏன்னா நான் இருக்கிறத ஏன் சொல்றேன்னு அவ கேட்பா. அதுதான் பாரபட்சம் இல்லாம திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது அங்கே கூட வள்ளி இடத்திலிருந்து அந்த எதிரொலி கிடைக்கும். அப்ப இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? என்ன? திருப்பரங்குன்றத்துல சிரிக்கிற சத்தம் திருத்தணியில இருக்கிற எனக்கு கேட்டுச்சுன்னா நம்ம புருஷன் வேற வீட்டுக்கு போகல, இங்கதான் இருக்காரு, நம்மளை தேடி வருவாருன்னு அதற்காக தான் பாடப்பட்டது திருப்பரங்குன்றம் திருச்செந்தூருக்கும். இந்த சவடால நல்லா பேசுறீங்கல்ல. ஆனா ஏன் திருப்பரங்குன்றம் என்ன பேரு? முதல்ல அது முருகன் கோயிலா? திருப்பரங்குன்றத்துக்கு போயிருக்கீங்க, அது முருகன் கோயிலா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? திருப்பரங்குன்றத்துக்கு மாலை போட்டு கூட முருகனுக்கு தான் முருகனை தான் போய் தரிசனம் பண்றாங்க. முருகனை தரிசனம் பண்றமா? முருகன் கோயிலா? அது சரவண பொய்கையில தான் நீராடுறாங்க. ஆனா என்னமா அது முருகன் கோயிலா? அது முருகனுடைய கோயில் தான் இல்ல, அது ஒரு சிவன் கோவில். என்னது? நடிக்காத, உனக்கு தெரியாம நீ கேட்ட. தெரியும், ரொம்ப நடிக்காத. ஆனா எனக்கு தெரியுமா நீ பாக்குற. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வடநாட்டில் இருக்காரு காசி விஸ்வநாதரா, அவர் தான் வடநாட்டில் உள்ள சிவன். அப்ப தென்னாட்டில் இருக்காருன்னா அவருக்கு என்ன பேரு? அவருக்கு விஸ்வநாதர் தான் பேரு. எங்க இருக்காரு? திருப்பரங்குன்றத்து மலை உச்சியில. அப்ப முருகன் என்ன பண்றாரு? எப்படியாச்சும் நம்ம பிரணவ மந்திரத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஓடி ஒளிஞ்சு, சிறு பிள்ளை தானே, சிறு பாலகன் தானே, சுவாமி வேலையில அப்பா சொல்ல சொன்னாரு. எங்க உனக்கு தெரியுமா நீ சொல்றான்னு அப்பாட்ட சொன்னார்ல. அப்பாட்ட சொன்னாரு. இவருக்கு எப்படி தெரியும்? சுவாமி வேலையில அப்பாட்ட சொல்றதுக்கு முன்னாடியே திருப்பரங்குன்றத்துக்கு போறாரு. தன் அம்மாட்ட சிவபெருமான் சொல்றாரு, ஏமா பிரணவ மந்திரத்துக்கு இதுதாமா பொருள்னு. அதை கேட்டது யாரு? முருகன். கேட்டுதான் அவர் அங்கே அமர்ந்தார். மலை உச்சியில சிவன் இருக்காரு. பேரே பாரு, பரம்னா சிவன் அர்த்தம், குன்றுனா குன்று. சிவபெருமானே குன்றாக அமர்ந்ததாலதான் திருநா அது வேற மருவி வந்த பேரு.
திருனா சிறப்புன்னு அர்த்தம். எத்தனை சிறப்பு. கற்கிமுகியை கொன்னதா இருக்கட்டும், திருமுறை பாடினதா இருக்கட்டும், தெய்வனை கல்யாணம் பண்ணதா இருக்கட்டும், இத்தனை சிறப்பு நடந்ததாலதான் திரு என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது. ஆனா சிவபெருமான் அந்த மலையா குடியிருந்த பொழுது தென்னாட்டிலே வந்தாரு. அதனால இந்த பரங்குன்றம் தென்பரங்குன்றம். ஆரம்பத்தில் திருப்பரங்குன்றமா முருகன் வந்து அமர்ந்து மாறுறதுக்கு முன்னாடி சிவபெருமான் காசி விஸ்வநாதராக அங்கே இருக்கின்ற பொழுது அந்த ஊருக்கு பேரு திருப்பரங்குன்றம் இல்ல தென்பரங்குன்றம் என்பதுதான் அந்த ஊருடைய பேர். இதான் நீ கேட்ட கேள்விக்கு பதில். நியாயம் தான் ஒத்துக்க, இல்ல நான் வீம்புக்கு தான் மறுப்பேன் அப்படின்னா நீ மறுத்து பாரு பாப்போம். அவர் வடநாட்டில் போய் இருந்தால அவருக்கு தென்னாடுடைய சிவன் தான் பேரு. அதனால தென்பரங்குன்றம் அப்படின்னு பேரு. பிறகு மருவி திருப்பரங்குன்றமானது. காரணம் முருகேசன் சில சம்பவத்தினால. ஆத்தா ஏதோ 5 கரண்ட் படுது இல்ல, நீ பேசுறோட 6 படுது இல்ல, பதில் தெரிஞ்ச இல்லாட்டி தலையில முளக அரைச்சு இல்லைன்னா காட்டி கொடுத்து அசிங்கப்படுத்திட்டு நான் பாட்டில் கிளம்பிடுவேன். இப்போ ஓனலாம் அதானே ஆக போகுது. பக்கனே வாய்களையே பேசுற பாட்டு அப்படியே. ஏன் அந்த பாட்டு அடுத்த மேல அரங்கேற்றம் பண்ண போறீங்கம்மா? இல்ல எங்க மாமாட்ட பாடி பாத்துக்கிறியே, நானும் அப்படிதான். ஏதாச்சும் பாட்டு பாட போறேன்னா முதல்ல மாமாட்ட அரங்கேற்றம் பண்ணிக்கிருவேன். நீ அரங்கேற்றம் பண்ணது சரிதான், ஆளு பார்த்து அரங்கேற்றம் பண்ண அதுவும் முக்கியம். நீ பாடினது சரிதான், எல்லாம் பஞ்சாயத்து இல்ல. நான் கேட்டனே என்ன நொன்னாது என்ன பண்ண என் கேள்வி நியாயம் தானே. திருத்தணியில் எதிர் இருக்குது, திருத்தணியில முருகன் உன்னை கொண்டு வைக்கிறாரு, நீ சிரிக்கிற, முருகன் வாழ்க்கை அதோட சுபிட்சமாகுது. என்னம்மா பேச்சுல வினயம் இருக்கு. என்ன வினயா? குசுமுத்தனம் தான் அதிகம் இருக்கு. ஆமாம்மா, நீ போய் பக்கத்துல போய் முருகன் பக்கத்துல சிரிச்சனா அதோட அவர் வாழ்க்கையுடைய அந்த கடமை நிறைவேறணும். வாழ்க்கை என்ன நினைப்பாங்க? என்ன ஆத்தாடி பள்ளி படுக்கரகம் பிடிச்ச ஆளு போல இருக்கு. இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணா முருகன் நிலைமை. அதுக்கு அது அர்த்தம் இல்லம்மா, அவருடைய எதிர்பார்ப்பு அத்தனையும் முடிஞ்சிடும்ல. என்ன பிரச்சனை? திருத்தணி என்பது பேர் இல்ல இல்ல, எது பேரு தெரிஞ்சா சொல்லு. ஒவ்வொரு இடத்துலயும் 6 படை வீடு இல்ல, எல்லா இடத்துலயும் முருகப்பெருமான் ஆமா ஒவ்வொரு குன்றுகள்லையும் அவர் ஆடல் புரிகிறார் முருகப்பெருமான். ஆனால் குன்றுகள் தோறும் ஆடல் புரிவதால் அந்த இடத்துக்கு பேரு திருத்தணி. அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு ஆட்டம் ஆடினார். என்ன ஆட்டம்? சூரபதுமனை சூரனை சம்ஹாரம் செய்து நாரதருக்கு எங்கே கோயில் இருக்கு தெரியுமா? பாவம், உங்களுக்கு முருகனா பார்த்து உங்களுக்குன்னு ஒரு இடத்த தனியாக ஒதுக்கி கொடுத்து அந்த இடத்துக்கு முதல் பெரிய கதை சுருக்கமாக சொல்கிறேன். அதுக்கு அடிப்படை பெயர் திருத்தணிக்கு அடிப்படை பெயர் குன்றுதோறு ஆடல் என்பதுதான் உண்மையான பேர். அப்ப திருத்தணி என்பது மருவி வந்த பேரு, திருத்தணி உண்மையான பேரு குன்றுதோறு ஆடல். குன்றுதோறு ஆடல் உண்மையில அதான் குன்றுதோட என்ன இல்லைன்றியே போய் இப்போ படிச்சது இல்லையா? தெரியாதா? சரி தெரிஞ்சுங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லையில. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேர் இருக்கு. பழனியோட பேர் திருஆவினக்குடி, திருச்செந்தூரோட பேரு திருச்சீரலைவாய், சுவாமிகளோட பேரு திரியரகம், பழமுதிர் சோலையோட பேரு திருமாலிருஞ்சோலை. 6 படி வீட்டுக்குமே ஒவ்வொரு பேர் உண்டு. அதுல திருத்தணி பேர் நீ சொன்ன மாதிரி குண்டுதோடல். அப்ப முருகனை தானே நீ நினைச்சிருக்க? முருகனை அவர் கடவுளா தான் நினைக்க. ஏமா நான் திருத்தணியில உன்னை கல்யாணம் பண்ணி சிரிப்பானே சொல்லிட்டேன். எப்ப நீங்க போட்டு உடைச்சிருக்க பானைய? உடைக்கல, நீ என் மண்டைய உடைச்சிருப்பியே. ஏன் கேள்விக்கே நீ பதில் சொல்லல? அப்ப என்ன நீ 1000 விஷயம் பேசுற? திருத்தணியில கொண்டு என்ன வைக்க போறாரு? உன்னை வைக்கணும்னா நீ முருகனை கட்டணும். நீங்க சொல்றத கேட்க முடியாது. கேட்டுதான் ஆகணும். முடியாது. கேட்டு வைக்க பாக்குறேன். அல்ல பகல்ல மீது அவஸ்தையை நீ விடுத்து, அல்ல பகல்ல மீது அவஸ்தையை நீ விடுத்து, அவனையோர் இருபாசி விமடுத்து சொல்ல வந்து கிளம்போ. பொய்யான தவவேடு பொய்யான தவவேடு புனைந்து வந்தவரே நீ உயிர் பொற்செக்கல் புகழும் நாரதர் உனக்காக நான் சொன்னேன் இந்த சின்னமே கவலை உள்ள பாடுக தேவனானே சொல்லு வந்த கேளவா எனக்கு பரிந்து கொண்டு எனக்கு பரிந்து எங்கே போய் வேறொரு வரமில்லை வேதனையில் சொன்னும் வேறொரு வரமில்லை வேதனையில் சொன்ன அனுபவனை அறிவை பிரமாணம் சொல்லி வந்து கேளவா கொடுப்பது உங்களுக்கு தெரிவறியோ கொண்டவ சொல்ல வந்து உமக்கு என்ன அக்கறை? அன்பில்லா கண்மை கூட்டி அறிவில்லா கருவை கூட்டி இதை கொடுக்கும் என்னை பார்த்து கேட்கின்றாய். அறிவில்லா மட சிறுமியை
இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக உனக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்யாவிட்டால் என்பைய நாரதம் அல்ல பிரம்ம முடிச்சம் அல்ல சத்தியம் சத்தியம் பைத்தியம் இல்ல உன்னை மாதிரி பைத்தியத்துல வைத்தியம் பாக்குறேன் வைத்தியனால உன் புருஷன் அப்ப பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற பைத்தியக்கார வைத்தியனுக்கு பைத்தியம் முடிச்சா யார் வைத்தியம் பாக்குறது இந்த பைத்தியக்கார மருத்துவமனையில வைத்தியம் பாக்குற பைத்தியக்கார வைத்தியனுக்கு வைத்தியம் பார்ப்பது யாரு நல்லா இருப்பேன் வைத்தியம் பார்க்க வைக்கிறேன் உன்னை முருக திருமணம் செய்யாமல் உன்னை இன்று மட்டுமல்ல என்று உன்னை விடவே மாட்டேன் விட மாட்டேன் கொலவெறியா தெரிவார் போல இருக்கியா ஆமா பிடிக்கலங்க எனக்கு அதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டே பார்த்து வந்த மாப்பிள்ளை ஏன்னா அப்படியே மாப்பிள்ளைக்கு என்ன பண்றது மாப்பிள்ளைக்கு என்ன பண்றதுன்னு நீங்க இருக்கீங்கல்ல என்ன இதே சொல்றது வர்றது இல்லைங்க நான் சொல்றேன்னா மற்றவங்கள்ட்ட வேற மாதிரி பேசுவேன் உங்கள்கிட்ட அப்படி பேச மாட்டேன் ஏன்னா ஏன் நீங்க இருக்கீங்களே அப்படின்னு சொல்றேன்னா நீங்க யாரு ரத்தின சபாபதி ஆமா ஈசனுடைய 5 சபைகளில் ஒன்று ரத்தின சபை உங்களுடைய பேரு ஈசனுடைய பேரு நீங்க சொன்னா உங்க புள்ள முருகன் கேட்காம போயிருவாரு எப்படி கேட்காம இருப்பாரு அதனாலதான் நீங்க இருக்கும் பொழுது எனக்கு புருஷனுக்கு என்ன கவலை அப்படியா அந்த அர்த்தத்துல சொல்றேன் அப்ப நீ எனக்கு மருமக முருகன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் முருகன் மேல நிறைய ஆசைகளா இருக்கு சொல்ற நேரம் குறைவா இருக்கு அதுல ஒரு 5.5 மினிக்கி ஆபத்து பாண்டவன் அநாத ரட்சகன் பாட்டன் பரந்தாமன் அந்த பெருமாளை பணிந்தாள். பன்னீர் மலை சோரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாருங்களே. பன்னீர் மலை சோரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாருங்களே. செங்கோடி தென்றல் தரும் ராகங்களே செங்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயூர் தண்ணீர் அவள் தவழ்கின்றவள் ஒரு கொடியோடு மதுராவை ஆகின்றவள். குருவாயூர் தண்ணில் அவன் தவழ்கின்றவள் ஒரு கொடியோடு மதுராவை ஆகின்றவள். திருவேண்டகத்தில் அவன் அருள்கின்றவள் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவள். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவள். குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ்காக தங்கை கொடுத்தார் அன்று பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தார். பாஞ்சாலி புகழ்காக தங்கை கொடுத்தாள் அந்த பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தாள். பாண்டவர்க்கே உரிமையுள்ள பங்கை கொடுத்தார். படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தார். நாம் படிப்பதற்கு பாடம் கொடுத்தார். குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே.